இதுக்காப்புல எவனா திருடங்கட வந்து அடிச்சிட்டு போயிட போறானுங்க. கரெக்டா சொன்னமனே. அப்ப வரட்டா? வாருங்க. யோ என்னையா இது நியாயம்? வாடகை கேட்டா வட்டுமான்ட்டு போற? சே உங்க கூட பெரிய தொல்லையா போச்சு மாசமானா. நீங்க வந்து வாடகை கேக்குறது, நான் பதில் சொல்றது, எவனால ஆகுறது? இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு பண்ணிடணும். ஆட இளவு மகனே, காசை போட்டு நாங்க வீட்டை கட்டிட்டு வாடகை கேட்டா அதுக்கு பதில் சொல்ல ஒரு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு முடிவு பண்ணிருக்காங்க. உட்காருங்க. உட்காரு. இதே மாசம் நமக்கு சங்கடமா இருக்கு. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணிடுறது. நான் என்னன்னு சொல்றேன், எடியா கைய மேல வகுந்துருவேன். நான் ஆம்பளையாக்குன்னு நினைச்சேங்க. நினைப்ப ஏதோ பேசி முடிவெடுக்கலாம்னு. இந்த வீடு கட்டினது யாரு? கொத்தனாரு. வீட்டுக்கு சொந்தக்காரரு நானு. இந்த நிலை யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்ல? புறம்போக்கு. புறம்போக்கு. புறம்போக்கு நிலமா? இத கட்டுறதுக்கு மொத்தம் என்ன செலவாச்சு? நான் அப்ப கட்டது ஒரு 40,000 ரூபாய் ஆகிருக்கும். இது வரைக்கும் நானே 20,000 இருந்து 24,000 வரைக்கும் வாடகை கொடுத்துருக்கேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களை குடி வச்சது தப்புன்னு தெரியுது. இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா ரெண்ட் கண்ட்ரோல் ஆபீஸ்? கோர்ட் தெரியுமா? நான்